guys, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். டுடே நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, கதை வேணு காக்காதங்கிற தெலுங்கு கிரைம் த்ரில்லர் மூவி தாங்க எடுத்து வந்திருக்கேன். படம் தரமாக இருக்கும். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ஸையும் ஒரு லேடியும் தான் காட்டுறாங்க. ஓகேங்களா, ஒரு காரில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு சீனை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஜோராக வந்து மழை பெய்யுது. சடனாக இவங்க கார் வந்து ஒரு பிரேக் டவுன் மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா, சம் இஷ்யூ போல். ஸோ பிரேக் டவுன் ஆயிடுது. தென் காரில் இருக்க அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, இறங்கி கார் என்னன்னு வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அப்போ நல்ல மழை பெய்யறதுனால காரில் இருக்க பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து கொடை பிடிக்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கார்லேருந்து ஒரு 2 பேர் வந்து இறங்குறாங்க. பார்த்தா இவங்க அந்த காருக்கு ரிப்பேர் ஆனதுனால ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா, அவங்க அது பண்ணாமல் ஒரு கையில் இருக்க ஒரு இரும்பு ராடு மாதிரி ஒன்று எடுத்து அந்த பையன் தலையில் ஒரே ஒரு அடி அடித்து அந்த பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லேயே வச்சு அவங்கள கேங் பேங் வந்து பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அவங்க ஒரு 2 3 பேர் இருந்திருப்பாங்க போல். கேங் பேங் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள கொலை பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த பாடியை வந்து கார்லேருந்து கீழே தள்ளி போட்டுறாங்க. அப்படி மட்டும் விடாமல் இந்த பாடியை வச்சு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்ரோலெல்லாம் ஊற்றி கொடூரமாக எரித்து வந்து கொலை பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஒரு கொடூரமாக தான் அந்த படத்தை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அதாவது சஸ்பென்ஸ் த்ரில்லராக காட்டுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. இவரோட பேர் வந்து சத்யா. இவர் பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு கொக்கைன் கேஸ் வந்து பிடிச்சிருப்பார் போல். பிடிச்சதுலேருந்து இவர் நல்லா ஃபேமஸ் ஆகிருப்பார். தென் வந்து இவருக்கு மேலே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்கும். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நாட்டில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு, பெண்கள் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டு பண்ணப்பட்டு அவங்க வந்து கூட்டமாக கொண்டு இருக்காங்க, எரிச்சு கொண்டுறாங்க, அடையாளம் தெரியாத மாதிரி. இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா நீங்கள் கண்டுபிடிக்கிற பொறுப்பு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், அந்த மாதிரி இவரோட உயர் அதிகாரி வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பூசா சார்ஜ் எடுத்த சத்யா வந்து நல்ல என்ன சொல்கிறது, நல்ல டெரரான ஆள், அதாவது ஜென்யூனான ஆள். எந்த கேஸையும் அவர் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவார். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம வந்து மாட்டிக்குப்போம். ஸோ அதனால என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த பிரச்சனையை வந்து ஒரு 2 3 நாள் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் தனித்தனியாக ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு ஏதோ ஒரு கிடைச்ச தொழிலை வந்து பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கள தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு 2 பேர் வந்து இந்த காரை வந்து ரிப்பேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து அந்த பையனை அடிச்சுட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்து போவாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேர் இவங்க தான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ, அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின். அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டேரக்டர் ஆகணும்னு ஒரு நல்ல ஆசை. ஸோ அதனால் அவர் ரெடி பண்ணி வச்ச ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் எந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவார். ஆனால் எல்லாரும் இந்த காலத்தில் கொஞ்சம் ரொமான்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லி அவர் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த சீனை தான் வந்து காட்டியிருப்பார். எப்படியும் அவங்க வந்து கட் பண்ணியிருப்பார் போல். தென் வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்கறதுக்காக நம்ம டேரக்டர் அஸ்வின் அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பொண்ணு கேட்க போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து பொண்ணோட அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, இவன் வேலை வெட்டிக்கு எதுவுமே போல, டேரக்டர் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்கேயோ காசு உள்ள போயிட்டு இருக்கான். இப்படி இருக்கவனுக்கு எப்படி என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? ஸோ வந்து ஃபஸ்ட்டு இவர் டேரக்டர் ஆகட்டும், ஆகி அந்த படம் நல்லா ஹிட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேணா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்றாங்க. பொண்ணு எவ்வளோ சொல்லியும் அவங்க அப்பா வந்து கேட்காத மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு இடமா போய் ப்ரொடியூசர்கிட்டயா போயிட்டு நம்ம படம் வாய்ப்பை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போது ஜெயபிரகாஷ் என்ன பண்ணுறாரு, இவரோட ஸ்டோரி பிடிச்சி ஓகே இந்த படத்துக்கு நீங்களே இது பண்ணுங்கள், டேரக்டர் ஆருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஆனால் என்கிட்ட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி வாக்கில் தான் இருக்குது, அது கூட நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. நம்ம டேரக்டரும் என்ன பண்ணுறாரு, ஹீரோவும் சார் ஓகே சார் 1 கோடிக்குள்ளே இப்போ முடிச்சிடலாம் சார், பட் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்ணது மட்டும் ஒரு 40-50 லட்சம் ஆகும் சார், ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த படத்துக்கான ஆளுகள்லாம் நம்ம தேடணும் பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல படம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு, அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க ஆளுகிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பொண்ணோட அப்பா வந்து படம் இப்போ தானே கிடச்சிருக்கு, இன்னும் படம்லாம் எடுத்து ஓடட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ரொம்ப குதிக்க வேண்டாம் அந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் நோஸ் கட் பண்ண வரலாம் சீன்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து படத்துக்கு நடிக்கிறது வாய்ப்புகள் தேவை சொல்லிட்டு வாண்டட் ஆளுக்கெல்லாம் தேவை, ஹீரோயின்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இவர் அங்கே போஸ்ட்லாம் ஓட்டி அதுக்கான ஆளுங்கள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து கொண்டு போய் ஃபக் பண்ணி கில் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க அந்த 2 பேர், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க அவங்க கேங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிறகு மீட்டிங் போட்டிருப்பானுங்க. இந்த மாதிரி ஏசிபி சத்யா வந்து இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு, அவருக்கு கையில் ஒரு கேஸ் போச்சு தான் முடிச்சிருவாரு. ஸோ கொஞ்ச நாள் நம்ம தலைமை வாரத்தில் வந்து பிளான் போட்டிருப்பானுங்க. ஸோ இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி படத்தில் வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னாலும் சரி இங்கே வந்து ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை தான் பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா, ஆக்டிங்கும் தரமாக பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதனால் அந்த படத்துலையும் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் என்ன
மேரேஜ் பண்ண சொல்லி ஏமாத்திட்டான், அவன் ஒரு சீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா யாரா இங்கே வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி டேரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க டக்குன்னு அவங்க சீனை மாற்றிட்டு, சார் சார் இப்படி சார் நல்லா நடிச்சேன் சார், இந்த படத்தில் ஹீரோயின் சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி, ஏமா நீ நல்லாவே நடிக்கிறமா, நீ இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருமா சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இவர் வந்து வாய்ப்பு கொடுத்துட்றாரு. இப்படி வந்து ஒரு சீனை காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சத்யா வந்து என்ன பண்ணுறாரு, இந்த நாட்டில் நடக்கிற கொலைகள்லாம் பற்றி நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா ப்ரெஸ் சைட்லேருந்து இவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். டிவிலலாம் போட்டு இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு கிளி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்லாம் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து அங்கங்கே பொண்ணுங்களை கண்டுட்டு போய் ஒர்க் பண்ணவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த காய்கறிக்கெல்லாம் போகிற மாதிரி வண்டி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த வண்டி அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது கேஸ் ஆனது இதானது அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆனது அதெல்லாம் போட்டு ஒரு சிலர்லாம் போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஃபேக் நம்பர் பிளேட் மூலமாக ஃபேக்காக இவங்களே ஒரு நம்பர் பிளேட் ரெடி பண்ணி அது மூலியமாக தான் பொண்ணுங்களாம் கடத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருந்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்டர் சத்யா வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் சார் கொலைலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் தான் அவங்களை வந்து பிடிச்சிருவோம் அந்த மாதிரி உயர் அதிகாரிகிட்ட அவர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசரு ஜெயபிரகாஷ் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருந்த ஒரு கொடியை வந்து நம்ம டேரக்டர்கிட்ட வந்து கொடுத்து படத்துக்கான ஏற்பாடு ஹீரோ ஹீரோயின்ஸ் இது கால் ஷீட்டு அதுக்கான இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ எப்படியும் ப்ரொமோஷனுக்கு ஒரு 40-50 லட்சம் ஆகும் சார், அது மட்டும் ரெடி பண்ணுங்க சொன்னதுக்காக இவர் என்ன பண்ண ஓனா சைடில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாரு, பார்ட்னர்ஸ் ஒரு 2 பேர் கூட சேர்ந்துட்டு. ஸோ அதில் இருக்க லாபத்தை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவர் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் ஏமாற்றி அங்கே பிரச்சனை பண்ணி இது அடித்து துரத்திடுறாங்க. இவரும் அங்கேருந்து அடித்து போராடி பார்க்குறப்பாரு, என்னடா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட இருக்கவங்க 2 பேரும் இவர் வந்து ஒரு மாதிரி ஆவணப்படுத்தி அனுப்பி விட்றாங்க. இவர் என்ன பண்ணுறா, ஐயோ நான் போட்ட காசு இந்த மாதிரி போயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இதை வச்சு தான் இந்த படத்தில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான், அதாவது எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் எனக்கு செலவுக்கு வரும், என் கையில் இருந்த எல்லா காசையும் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்னு சொல்கிறாரு. நம்ம டேரக்டர் தான் சொல்கிறாரு, சார் என்னோடய ஃபஸ்ட்டு படம் சார், இது ஹிட் ஆனது சார், எனக்கு வாழ்க்கையே இருக்குது, அப்பா சார் என் மாணவர் பொண்ணு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சோக கதையாக கொடுக்குறாரு. 2 பேரோட ஸ்டோரியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது இவருக்கு படம் பண்ணால் தான் ப்ரொடியூசருக்கும் லாபம், அவருக்கு போட்ட முதல்ல எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண ஏமாற்றிட்டானுங்க. ஓகேங்களா. இவருக்கு வந்து படம் ஹிட் ஆனால் தான் இவங்க வீட்டில் வந்து இவர் வந்து பொண்ணு கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் மாமனார் சொல்லிட்டாரு. ஸோ இவங்க 2 பேர் ஸ்டோரி வந்து இந்த மாதிரி வந்து காட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க, அதாவது போலீஸ்காராக இருப்பார்ல அவர் வந்து காட்டுறாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஏதோ ஒரு கும்பல் வந்து அவர் வந்து தாக்கியிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுவாருன்னா, இவர் ஒரு கேஸ் விசாரிக்கும் போது ஒரு லீடு கிடச்சிருக்குன்னு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா லீடை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை நல்லா அட்டாக் பண்ணுறது வந்திருப்பாங்க. இவரு நல்லா போட்டு அடிச்சிருப்பாரு. ஒருத்தன் வந்து கையில் வந்து குத்திருவான். ஸோ என்ன பண்ணுவாங்க, கூட இருக்க போலீஸ்காரலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனை தான் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. சார் எப்படியா ரெடி பண்ணுங்க சார் நம்ம சொல்லும்போது, இவரு நிறைய பேர்கிட்ட காசு கேட்பாரு, இவருக்கு ரெடி ஆகாது. இவங்களாம் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க கிட்ட வந்து ஒவ்வொருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து வராரு. என்னன்னு பார்த்தா இந்த ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு பொண்ணு வந்து சார் நான் எப்படி நல்லா நடிச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கிட்ட வாய்ப்பு வைப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சான்ஸ், அந்த பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து வராரு. ஏன்டா இது சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து வருது. இந்த மாதிரி ஊர் சைடில் இருக்க ஒரு பாலஞ்ச அந்த செடி கொடிகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பேசையும் வழக்கமாக யூஸ்வலாக பண்ணுற கூட மாதிரியே எரிச்சு கொண்டிருக்காங்க சார் அப்படி சொல்ல, ஒருவேளை அது வந்து இந்த ஹீரோனியாக இருக்குமோ சொல்லிட்டு சந்தேகப்பட சொன்னோம்னா இவங்க அப்பாலாம் அதை அடிச்சுட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இல்லை அது பொண்ணு இல்லை அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு வரும்போது ஒரு கால் தட்டுது. என்னன்னு பார்த்தா இவங்க பொண்ணு போட்டு மோதிரம் வந்து கிடைக்குது. அப்போ இது என் பொண்ணு தான் நான் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அலறி அடித்து அங்கேயே வந்து கதறி அழுறாரு. இதை கட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நியூஸ் பேப்பர்லாம் போட்டு போலீஸ் என்ன தூங்கிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தா ஹீரோயினை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுறேன், அந்த படத்தில் நடித்த ஒரு 4 பேரை கூட காணோம் அடுத்தடுத்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. மொத்தமாக 5 பேரை காணும்னு சொல்லிட்டாங்க. உடனே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிரஸ்காரங்களாம் வந்து படத்தோட டேரக்டர் நம்ம ஹீரோ அஸ்வின் கிட்டேயும் ப்ரொடியூசர்கிட்டையும் பிடிச்சி வந்து கேட்குறாங்க, என்ன நடக்குது, நீங்கள் எடுத்த படமே ஒரு வந்து சஸ்பென்ஸில் படமாக தான் எடுத்தீங்க, ஒருவேளை அதனால் ஏதாவது ஒரு கொலை நடக்குதா, நீங்களே இது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி பண்ணுறீங்களா அந்த மாதிரி இது சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெரிய இது வந்து ஃபுல்லாக ஒரு பொருளி மாதிரி அங்கங்கே பரவிட்டு இருக்கு. பத்திரிக்கைனால 4-5 விதமாக வந்து பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது போலீஸை பார்த்து ஒருத்தன் வந்து ஓடுவான். ஓகேங்களா. இவன் சந்தேக தரப்பில் அவனை பிடிச்சி அடின்னு அடித்து நம்ம யார்
சத்யா போலீஸ் வந்து கேட்குறாரு. ஓகேங்களா? கேட்டுட்டா உண்மையை சொல்லு. நீ தானே அந்த பொண்ணெல்லாம் கடத்தி இந்த மாதிரி பண்ணுறீங்க. அன்றைக்கி நான் ஓடுனீங்க உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு சார் நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரை வந்து சந்தேகத்தை எடுத்துட்டு பிடிச்சிருப்பாங்க. ஒருத்தனை அடிச்சிட்டு இருப்பாங்க. இதை ஒருத்தன் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஒன்று என்ன பண்ணுவாங்க அவனை பிடிச்சி அடிச்சு நொறுக்கும் போது என்ன பண்ணுவாங்க சார் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லா குழந்தையும் நடிகை கூடலாம் நாங்கள் எதுவும் பண்ணல சார் நாங்கள் பண்ணது ஒரே ஒரு மாண்டு தான் சார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரும் அன்சைடு வாக்கில் அந்த ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி அப்படி இப்படி இருப்பானுங்க. ஒரு மார்க்கமாக சின்ன சின்ன கொள்ளைகள் கொலைக்கல்ல நகைப்பறிப்பு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கோயிலேருந்து ஒரு அழகான பொண்ணு வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து காஜி ஆயிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்னாப் பண்ணி நல்லா ஃபக் பண்ணிட்டு கில் பண்ணிடுவானுங்க. ஸோ கில் பண்ணிட்டு எரிச்சிடுவோம் சார் ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க அப்போ நீ தானே எல்லா இதுக்கு முன் நடந்த கொலையெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்கும்போது சார் சார் அதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணல சார் இந்த ஒரு மட்டரை மட்டும் தான் நாங்கள் பண்ணோம். அதுவும் நாங்கள் எதுக்கு எரிச்சோன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி நாட்டில் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து ஃபக் பண்ணப்பட்டு அடுத்த கூட்டமாக கொலை பண்ணி எரிச்சிடுறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டா அந்த கேஸ் கூட லிங்க் பண்ணிடுவாங்க நம்ம தப்பிச்சிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணேன் சார். அதனால தான் அன்றைக்கி போலீஸை பார்த்து ஓடணும். கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தால் டக்குன்னு நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கொலைக்கும் இந்த நடிகை கொலைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிப்பட்ட ஆளுங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்காரர் சந்தேகம் யார் மேலே போகுதுன்னா அது டேரக்டர் மேலேயும் ப்ரொடியூசர் மேலேயும் போகுது. உண்மையை சொல்கிறா நீங்கள் தானே ஏதாவது தில்லு முள்ளு பண்ணீங்க என்ன நடக்குது எது நடக்குது சொல்லுங்களா. உங்கள் படத்தில் இருக்க ஹீரோயினி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை வந்து காணோம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் நல்லா பிடிச்சி வந்து நம்ம டேரக்டரை பிடிச்சி வந்து கேட்குறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு டேரக்டர் வந்து இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரே வந்து அவங்க கூட இருக்க அதாவது படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதே காசு இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணிருப்பாரு இவரும் ப்ரொடியூசர் ஒரு பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இந்த படத்தில் நடித்த ஒரு 5 பேரை மட்டும் ஒரு பட்டன் ஃபோன்லாம் கொடுத்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு யாரு கண்ணில் படாமல் தலைமறைவாக இருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கான பண வகைகள்லாம் நான் வந்து தந்துடுறேன். அதாவது கொஞ்சம் சரி அமௌண்ட்லாம் தந்துடுறேன். இப்படியெல்லாம் வச்சாதான் வெளியே இருக்க ஆளுங்களாம் என்ன நினைப்போம் பத்திரிக்காரங்களா அந்த படத்தில் நடிச்சவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் வந்துடும் 30-40 லட்சம் வரைக்கும் சேவ் ஆகும். நம்ம ப்ரொடியூசர் ரொம்ப நஷ்டத்தில் இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் இந்த படம் எடுத்தால் தான் எனக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் தான் இவர் வந்து போட்டிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ வெளியே இருக்கவங்க என்ன நினைப்பாங்க 5 பேர்லாம் காணாமல் போயிட்டாங்க அந்த படத்தில் நடிச்சவங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிற நிலைமைக்கு வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதுதான் சார் நான் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் வெளி மக்கள்கிட்ட வந்து மக்கள்லாம் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். அது மாதிரி எல்லா மக்களும் பரவாயில்லப்பா இந்த மாதிரி புதுசாக ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுத்தாராம் அந்த படத்தில் நடிச்ச 5 பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பேசுறதை பார்த்து ஓகே இந்த படம் வந்து ப்ரொமோஷன் பண்ணாலே நிறைய இடம் இதாகிடுச்சு ரீச் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையில் அந்த கொலை அந்த நடிகை எங்கே போனாங்க அவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சத்தியமாக எனக்கும் அதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது சார் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் இவர் வந்து போலீஸ்கிட்ட வந்து போய் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. போய் சொல்லி வந்து அதாவது எல்லாரையும் மறைச்சி வச்சு நாடகம் பண்ண தப்பு தானே. ஸோ அதனால் இவரை பிடிச்சி ஜெயிலில் வந்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா மூலியமாக அட்வொகேட்டை பிடிச்சி இவங்களை வந்து காப்பாற்றுறாங்க. ஆனாலும் இவங்களை வந்து ஒரு மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. என்னடா இவன் வந்து படத்து ப்ரொமோஷனுக்கு இப்படியெல்லாமா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாமனார் வந்து இவர் வந்து ஒரு மாதிரி நக்கலாக தான் பார்க்குறாங்க. சரி படம் என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஹிட் ஆகுதா ஃபஸ்ட்டு படம் இறங்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி இதாக பார்த்துட்டு வந்து இங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்த சீனில் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் சீனில் ஒரு 2 பேரும் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தனை வந்து இவனோட கூட்டாளி ஒருத்தன் வந்து கொலை பண்ணிடுவாங்க. இந்த தகவல் வந்து இவனுக்கு வந்து கிடைக்குது. ஸோ வந்து கூட்டாளியை கொலை பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் நம்மளை தான் டார்கெட் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் உஷாராக இருக்கான். அப்போ வந்து சடனாக வந்து இவனுக்கு ஒரு ஃபோனும் வருது. ஃபோனில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கைன் வந்து ஒன்று வைக்கணும் சார் நான் உங்களுக்கு லம்பான அமௌண்ட் வந்து தரேன் அந்த மாதிரி ஒரு கால் வந்து வருது. பட் இவனே சரி வெளியே போனால் நம்ம யாராவது கொலை பண்ணிடுவாங்க சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இப்போ லம்பா காசு வருதுன்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் எவன் நம்மளை இது பண்ண வரா அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க சொன்ன ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து அங்கே வந்து வந்துடுறான். வந்தன வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சடனாக கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொடியூசர் வீட்டை தான் காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்க வந்து தாய் மாமா இவங்க தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் 2 பேரும் காரில் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க காரில் பின்னாடி இந்த 2 பேர் இப்போ ஒருத்தன் கொல்லப்பட்டான் இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான் தலைமறைவாயிருந்தவன் கொக்கைனுக்காக வெளியே வந்தான் பார்த்தீங்களா. ஸோ வந்து என்ன பண்ணியிருப்பாரு இவர் தான் இவங்க மாமா மூலியமாக வந்து அந்த ஸ்பாட்டுக்கு இவனை வந்து வர வச்சிருப்பாரு. அந்த இவனை வந்து அதாவது அந்த படத்தில் நடிச்சவன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோன் பண்ணுவான். இந்த மாதிரி என்ன யாரும் ஃபாலோ பண்ணாங்க சார் கொலை பண்ண வரது தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாங்க சார் ஃபோன் பண்ணுவான். ஸோ என்ன பண்ணுவார் இவங்க பாதுகாப்பு கொடுக்குற நம்ம சத்யா நம்ம டேரக்டர் இவங்க ப்ரொடியூசர் எல்லோரும் வருவாங்க. பார்த்தா ப்ரொடியூசர் அவன் என்ன பண்ண சரக்கு இருந்து ஆயுதத்து அவனை குத்தி அங்கேயே கொண்டு வருவான். என்னென்னு பார்த்தா இவங்க பொண்ணு வந்து ஒர்க் பண்ணவங்க இவங்க 2 பேரும் தான். அப்போ வந்து இவங்க மாமா வந்து தலையில் அடிச்சதுனால இவர் கோமா நிலைமையில் இருப்பார். ஓகேங்களா. ஸோ வந்து அதனால் வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த விஷயம் இவருக்கு வந்து எப்படி வந்து தெரியும் அந்த மாதிரி நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி புது படம் ஒரு டேரக்டர் வந்து எடுக்கிறாரு, அதில் இவங்கலாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேமை வந்து காட்டாம டிவியில் வந்து ஒவ்வொன்றா காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க மாமா வந்து கொஞ்ச நேரம் கோமால இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவர் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாரு போல. இந்த சீனை பார்த்தோன்னே ஆஹா இவங்க 2 பேரும் தான் நம்ம பாப்பா வந்து இது பண்ணானுங்க. அதாவது தாய் மாமன் தான் கூட, அந்த தாய் மாமன் தான். ஸோ பண்ணிட்டானுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவான், உடனே ஃபோனை போட்டு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிடுவான். ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான், வசமா இவன் பார்ட்னரில் 2 பேர் தானே அந்த எங்கள் பொண்ணை வந்து ஃபக் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ அதில் ஒருத்தனை பிடிச்சி அங்கேயே அடித்து வந்து கொலை கொலை வந்து பண்ணிவிட்டு பாடி வந்து போட்டிருப்பாரு. ஓகேங்களா. போலீஸ் வந்து மர்மமான முறையில் அவனை வந்து கொண்டுட்டான் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அவருக்கு ஹெல்ப் யார் பண்ணியிருப்பாரு, அந்த பொண்ணோட தாய் மாமா அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் வந்து இவனை வந்து வர சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி கொக்கைன் இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பான்ல, அந்த கேங்கில் வந்து இவரும் இருப்பார். இவர் தான் அந்த கொலை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இந்த சீனை தான் வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் காட்டிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிபி சத்யா அவரை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, நம்ம டேரக்டர் வந்து பிடிச்சி அடிக்கிறாரு. 2 பேரும் தரமாக அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் 2 பேரும் எதுக்கு அவனை போய் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த சத்யா வந்து அவன் தான் அந்த காருக்குள்ள வந்து 3ஆவது ஒரு ஆளாக வந்து இருந்திருப்பான். ஸ்டார்டிங் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 பேர் இருந்திருப்பாங்க. வந்து ஃபக் பண்ணியிருப்பாங்க கேங்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு ஆள் தான் இந்த சத்யா. ஏன்னா போலீஸ் நீ எந்த வேலை வந்து பார்த்துருக்கியான்னு சொல்லிட்டு இவனை குணமாக வந்து இது பண்ணியிருப்பான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி வச்சு என்ன பண்ணுவார், கட்டி வச்சிருவார் ஒரு கட்டத்தில் நம்ம டேரக்டர். கட்டி வச்சு நீ இந்த கொலை கூட சம்மந்தப்பட்டிருக்கல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது வந்து போலீஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ட்விஸ்ட்டை சொல்கிறான். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையான போலீஸு இவன் கிடையாது, இவனோட அண்ணன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறான். அப்போ அது என்னன்னா இவனுக்கு 2 பேரும் ட்வின்ஸு. அதாவது சத்யா இவன் வந்து சத்யாவே கிடையாது, இவன் அண்ணன் தான் சத்யா. அவன் தான் ஒரிஜினல் வந்து போலீஸு, அவன் தான் நல்லவன். இந்த ஸ்டார்டிங் அந்த கோக்கன் சீன்லாம் பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா அவன் தான். ஓகேங்களா. ஸோ வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க அண்ணன் வந்து நல்லா படிப்பான், எல்லா விஷயம் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா இவன் வந்து மட்டும் தட்டே இருப்பார். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவன் கோவத்தில் என்ன பண்ணியிருப்பான், இவன் அண்ணன் காலை அடித்து உடச்சி ஒரு ரூமில் வந்து என்ன பண்ணியிருப்பான், அவர் வெளியே வர முடியாது லாக் பண்ணிட்டு வந்துட்டு அவர் அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டு இவன் தான் அந்த மாதிரி கஞ்சா கடத்துறது பொருள் கடத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அதுலேருந்து வர காசெல்லாம் லாபம் பண்ணுறது, அடிக்கடி நான் பொருள்லாம் கடத்து போய் ஃபக் பண்ணி போனது இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்து வந்து பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி கேட்டவங்க கூடலாம் இந்த மாதிரி கேங் கூடலாம் சேர்ந்துட்டு. ஓகேங்களா. இது எப்படி நம்ம ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து புதுசாக நடிக்க வந்த பசங்கள்லாம் வச்சு கொஞ்சம் பேசணும் ஸ்டோரியை பற்றின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க 2 பேரும் அந்த ஏசிபி சத்யா இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத வந்து இவர் வந்து கேட்டுடுறாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இவன் இவ்வளோ நேரம் இவன் சத்யாவாக நடிச்சிட்டு இருந்திருக்கான், சத்யா இவன் கிடையாது இவனோட அண்ணன் தான் அப்படின்னு விஷயத்த வந்து இவர் வந்து அங்கேருந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ண ஒரிஜினல் சத்யா வந்து வந்துடுறாரு. கால் அடிப்பட்ட சத்யா வந்து கண்டுபிடிச்சி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. உடனே அவர் கையில் ஒரு துப்பாக்கியோட தான் வருவார். துப்பாக்கியோட வந்து என்ன பண்ணுவார், உங்கள் பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணி கொண்டது நீங்களே உங்கள் கையால் சுட்டுங்க சார் சொல்லிட்டு நம்ம ஜெயபிரகாஷ் கிட்ட கண்ணை கொடுத்துறாரு. நம்ம ஜெயபிரகாஷ் என்ன பண்ணுறாரு, ஒரே நெத்தி போட்டு வச்சு போட்டு அங்கே வச்சு சுட்டு கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு எந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா, தப்பு பண்ண தண்டனை வந்து உடனே கிடைக்கணும், நம்ம சட்டத்தை வந்து 1008 ஓட்டைகள்லாம் இருக்குது, ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் ஈஸியாக வந்து தப்பிச்சிருவானுங்க. ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் தண்டனைலாம் கிடைக்காது. அந்த மாதிரி நமக்கு ஒரு கோணத்தில் இந்த படத்தை காட்டி படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சுங்க இந்த படம், உண்மையில தரமாக இருந்துச்சா? அதாவது வந்து பெரிய ஹை பட்ஜெட் மூவிலாம் அந்த படத்தை வந்து சொல்ல முடியாது. ஒரு நார்மலான பட்ஜெட் மூவி தான். பெரிய அளவு கதையும் கிடையாது, சின்னதான கதை தான். சிம்பிளாக கொஞ்சம் புரியாதவங்களுக்கு 1 செகண்ட் கூட ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லிடுறேன், உங்களுக்கு அது புரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பொண்ணை வந்து அவன் வந்து பண்ணியிருப்பானுங்க, ஒர்க் பண்ணி கொடுப்பானுங்க. ஸோ வந்து அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டோரியை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு பண்ணியிருப்பான். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போலீஸ்காரர் நல்லவராக வந்து காட்டியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறவன் அவனுங்களே வந்து ஒரு தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வேலை பார்க்குற மாதிரி எங்கே ஸ்பாட்டை காட்டுவானுங்க. ஸோ அந்த 2 பசங்க நம்ம டேரக்டர், நம்ம படத்தோட ஹீரோ அஸ்வின், அவர் நடிக்கிற அவர் டேரக்ட் பண்ணுற படத்துலேயே வந்து நடிக்க வாய்ப்பு கேட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆயிடுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நாட்டில் வந்து இந்த ஹீரோயினியை வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காணாமலாம் போயிருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல ஒழிஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து வீடியோ கால் மூலியமாக வந்து இவர் வந்து காட்டியிருப்பார். பட் வந்து என்ன பண்ணுவார், உங்கள் அப்பா வந்து பொண்ணு காணாமல் போயிடுச்சு, அவங்க வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு மோதிரத்தை கீழே போட்டு இது என் பொண்ணோட மோதிரம் தான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த சீனை நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால வந்து சொல்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி இவங்களே வந்து பிளான் பண்ணியிருப்பார் படத்தோட ப்ரொமோஷன்னால. ஏன்னா இவரோட ஃப்ரெண்டு வந்து இவர் வந்து ஏமாற்றிட்டதுனால அந்த காசு இல்லாதனால இந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபக் பண்ண 2 பேரையும் இவங்களே மாமாவும் பிளான் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அவருக்கு கோமால் அடிபட்டதுனால
மறந்து போயிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும்போது சடனாக டிவியில் அந்த விளம்பரம், அதாவது இப்போ படத்தோட ப்ரொமோஷன் விளம்பரத்தில் இந்த 2 பேர் இருக்கிறத பார்த்து இவனுங்க தானே அந்த தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களும் ப்ரொடியூசரும் பிளான் பண்ணி தான் அவங்கள வந்து கொண்டிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 3வது ஆளாக சத்யான்னு கேரக்டர், போலீஸாக இவ்வளோ நேரம் நல்லா நடித்தவன், அவன் தான் கெட்டவன். அவனும் அந்த பொண்ணு தேடா வந்து பண்ணல, அவனும் ஒருத்தன். ஓகேங்களா? ஸோ அவனை வந்து ஃபைனலாக என்னது, தப்பு பண்ணவன் கண்டிப்பாக வந்து அந்த பலனை அடைஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு, அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான், அந்த மாதிரி தப்பு பண்ணவன் அடைஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவரோட தம்பி அண்ணன் இருக்கார்ல, சத்யாவா நடிச்சாங்க. அவரோட அண்ணன் ரொம்ப நல்லவர். அவர் தான் அடிச்சு கட்டி போட்டிருப்ப. அவரே என்ன பண்ணாரு, கன் எடுத்து இவர்கிட்ட குடுத்து, "நீங்க சுடுங்க சார். உங்க ஆதங்கத்த இது பண்ணிக்கோங்க, தீர்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து படத்த வந்து முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பரமேஷ் வாய்ஸ் ஓவர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நெக்ஸ்ட் வீக் ஆர் அப்கமிங் வீக்ஸ்ல, டேஸ்ல ஏதாவது ஒரு நல்ல படம் இருந்துச்சுன்னா உங்களுக்காக கொண்டு வரேன். அது வரைக்கும் டாடா பை பை. சி யூ.